ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். ஹாஸ்பிட்டல் பேக் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 36 வீக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 3 வீக்ஸ் தான் லெஃப்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பேக் பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ என்னென்ன நீட்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே கொஞ்சம் பேபி திங்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் என்னுடைய அவுட்ஃபிட்ஸு, ஸோ என்னென்னலாம் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையோ அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாமா ஒன்றுனா? ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட கிளாத்ஸ் வந்து 3 டேஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஃபீடிங் நைட்டிஸ் அண்ட் குர்தாஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த பேண்டீஸ், டிஸ்போசபிள் பேண்டீஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடலாம். ஸோ அதனால ஒரு டிஸ்போசபிள் பேண்டீஸ் அண்ட் நார்மல் விஸ்பர் ஒன்று எடுத்திருக்கேன், லாங் லாஸ்டிக்கு. அதுக்கப்புறம் இன்னர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோடது. அதுக்கப்புறம் பேசிக் டாய்லெட்ரிஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. லைக் செல்ஃபோனு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் உங்கள் கூட யார் யார் வராங்களோ அவங்களுடைய பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சார்ஜர், என்னென்னலாம் பேசிக்காக உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேபி திங்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த ரிசீவிங் பிளாங்கெட் வந்து உங்களுக்கு பெருசாக எடுத்திருக்கேன். இதுலயே 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ வந்து நம்ம காட்டன்ல கூட வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்வாடல்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 3 இருக்கு. ஸோ இது நம்ம ஃபீடிங் அப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேபியை வந்து ஸ்வாடல் நல்லா சுற்றி ரேப் பண்ணி கட்டிக்கலாம். ஸோ பியூர் காட்டன் சூப்பராகவே இருக்குது. இது வந்து செட் ஆஃப் 3. இது நம்ம 2-in-1 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு இந்த ஸ்வாடர். ஸோ அதே மாதிரி இன்னொன்று வாங்கியிருக்கேன். அது வந்து பேபியை ரேப் பண்ணிட்டு, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்வாடல். பேபி வந்து நல்லா ரேப் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹீட் தான் ஃபர்ஸ்ட் தேவை. ஸோ அதனால நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி தானே தூங்க வைப்போம். கிட்ட வந்து காட்டு, அங்கேருந்தே காமிச்சிட்டே இருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம பேபியை உள்ள வச்சுட்டு நம்ம இதை அப்படியே ரேப் பண்ணி எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம சுற்றிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ஸ்வாடல். இது வந்து நம்மளே சுற்றிக்கணும் ஃபோல்ட் பண்ணி. இது வந்து அதுலேயே அட்டாச்மெண்ட் வெல்க்ரோ இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கேப்பு, மிட்டன்ஸு, புட்டீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து 3 செட்ஸ் எடுத்திருக்கேன். இது ரெட்டு, எல்லோ அண்ட் 1 more வந்து பேக்கிங் பிரிக்காமலே இருக்குது. ஸோ 3 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நியூ பார்னுக்கு வந்து ஏற்ற மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ நாட் போட்டு கட்டுறது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் நாட் போட்டு கட்டுறது. ஸோ இது மாதிரியும் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் 2 செட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்திருக்கேன், நைட் ட்ரெஸ்ஸு. ஸோ அழகாக நம்ம போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வந்து மேட் எடுத்திருக்கேன், யூரினரி மேட்டு. ஸோ இது கீழே கூட நம்ம போட்டுக்கலாம். எனி டைம் பேம்பர்ஸ் போடாத டைமில் நம்ம இதை போட்டுட்டு வச்சுக்கலாம் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து காட்டன் துணி வேஷ்டியில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுறதுக்கு பேபிஸ்க்கு இது பிறந்த உடனே. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ரிசீவிங் காட்டன் கிளாத் இது ஒன்று இருக்குது, சாரீ. இது வந்து ரிசீவிங்க்கும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பேபி ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்வெட்டர் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு சம்மராக இருந்தாலுமே வந்து
அங்கே ஃபுல்லாக கூலிங்காக இருக்கிறதுனால ஏசியாக இருக்கிறதுனால வந்து எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால வந்து நான் 2 டைப் ஆஃப் 2 இதுவாக ஸ்வெட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப மெயின். இது வந்து பியூர் வாட்டர், 99% வாட்டர் தான் இருக்கும். இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலும் கிடையாது. ஸோ இதோட இது நல்லா நான் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கினேன். ரொம்ப வந்து நியூ பார்ன்ஸ்க்கு ஏற்ற வைப்ஸ் இது. ஸோ இது வந்து ரொம்ப ரெக்கமெண்டட், அதனால் இது எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டைப்பர் ரேஷ் க்ரீம். இது வந்து செபாமெட். இது வந்து ரொம்ப பேபிஸ்க்கு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். pH லெவலும் வந்து நம்மளுக்கு 5.5 தான் இருக்குது. ஸோ ஒரு டைப்பர் க்ரீமு, ஒரு லோஷன், அதுக்கப்புறம் ஜென்டில் வாஷ் எடுத்திருக்கேன். மேபி குளிக்க வச்சாங்கன்னா அங்கே நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா ஓகே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மெயின் திங் என்னதுன்னா இந்த நெயில் கட்டர் தான். பேபிஸ்க்கு நியூ பார்ன்ஸ்க்குலாம் இப்போ நெயில்ஸோடு தான் இருக்கும். ஸோ லைட்டாக இருந்தாலும் ஷார்ப்பாக ஃபேஸ் எல்லாம் கீறிப்பாங்கல்ல. ஸோ அதனால வந்து இதெல்லாம் இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நியூ பார்னுக்கு இது ரொம்ப எசென்ஷியல் நெயில் கட்டர். ஸோ இது ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். 3 டேஸ்க்கு தேவையான ஹாஸ்பிட்டல் பேக் இதுதான். அதுக்கப்புறம் வந்து மேண்டட்டரியாக இருக்கிறது நம்மளுக்கு சோப்பு, சீப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது மற்ற எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்கள் டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்கன்னா மெயினாக டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஆஃப்டர் பர்த் கூட நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கலாம் மேபி. ஸோ அதனால நம்மளோட சப்ளிமெண்ட்ஸை வந்து நம்ம மறக்காமல் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து அயன் டேப்லெட், கால்சியம் அண்ட் ஃபோலிக் ஆசிட் 3 விதமான டேப்லெட்ஸ் நான் எடுக்கிறது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிறதுலே மேண்டட்டரி இந்த ஹாஸ்பிட்டல் ஃபைல் தான். நான் வந்து நிறைய எல்லாம் தனித்தனியாக இருந்தது. ஸோ நான் எல்லாமே ஒரே ஃபைலில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுடைய பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க வேண்டியது இந்த வந்து ஐடியா. இது ரொம்ப மேண்டட்டரி. RCHID நம்ம என்னதான் ப்ரைவேட்ல பார்த்தாலும் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். ஸோ இந்த பிக்மி நம்பர் இம்பார்ட்டன்ட். இது RCHID புக் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டு, இது வாலெட்ல இருந்து நீங்கள் என்னென்ன எடுத்து வைக்கணும்னா கிரெடிட் கார்டு, பில் பே பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ஒரே இதுவாக இருக்கணும் தான் நான் ஒரே ஃபைலாக போட்டேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். டில் லாஸ்ட் 9th மந்த் எடுத்த வரைக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு. ஸோ இது ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டாக்டர் கேட்டாங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துடலாம், தேடவே வேண்டாம். ஓகே, ஸோ ஃபைல் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எனக்கு இவ்வளோதான் மெயினாக. இது எல்லாமே இப்போ நம்ம பேக் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் தனித்தனியாக எடுத்திருக்கேன். ஒன்றுத்தில் வந்து என்னுடைய திங்ஸு, என்னோட அட்டெண்டர் திங்ஸு, அண்ட் இதில் வந்து பேபி திங்ஸ் மட்டும் தனியாக நான் எடுத்து வச்சுட்டு போகிறேன். ஸோ இந்த இதில் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு நைட்டி கம்ஃபர்டபுள் தான், நீங்கள் நைட்டிஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் எல்லாமே வந்து கிளாத்ஸ் இப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 நைட்டிஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸஸ், இன்னர் எல்லாமே வந்து உள்ள வச்சுக்கலாம். தனித்தனியாக பேக் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் நான் தனியாக வைக்கிறேன். ஸோ நான் இது கூட வேணும்னா 2 நைட்டிஸ் கூட எடுத்து வச்சுப்பேன். ஸோ அட்டெண்டர், ஹஸ்பண்ட் ட்ரெஸ் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் இதுலேயே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் ஃபைல். ஸோ இதுதான் இதில் இருக்குது.
ஹேண்டி திங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தனியாகவே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. சரி, இதை வச்சுட்டு லோஷன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நியூ பார்ன்னால ரொம்பவே ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சோப்ஸ் எல்லாம், வாஷ், பாடி வாஷ். வாட்டர் வைப்ஸ் ரொம்ப நம்மளுக்கு மஸ்டாக இருக்கும். அதனால தான் நான் வைப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிரஸ்ட் பம்ப் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படலைன்னா பிரஸ்ட் பம்ப் எடுத்துக்க வேண்டாம். கேப்ஸ், மிட்டன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வாடல் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரேப் பண்ணி தூங்க வைக்கிறோமோ ஸோ அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது என்னோடதுல வச்சிருந்தேன், இடம் பார்த்தேன். டேப்லெட்ஸ் இதில் வச்சுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு என்னோட பேக்கிங்கு. ஜிப்லாம் போடலாம். எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ வந்து இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அட்டெண்டட் ட்ரெஸ்ஸு, உங்களோட கிட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட 2 செட் ஆஃப் கிளாத்ஸு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்கான நீட்ஸ். இதுக்கு மேலே எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Stay tuned for the next video.